கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தெரியுது பார்த்திங்களா நிலை. இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு நிலம் வச்சாச்சு. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ராஜ நிலை மாதிரி நம்ம ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளை கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிலையில் வாசலில் என்ட்ரன்ஸில் வந்து முன்னாடி நுழையும் போது பார்க்குறதுக்கு எங்களுடைய நிலம் வந்து நல்லா பார்க்க பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி உங்களால் ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது அவங்க ஆல்ரெடி வந்து மரத்தில் வந்து ஒரு நிலை வச்சுருந்தாங்க, அதாவது வேங்க நிலை. அதுவும் நல்லா தான் இருந்தது, அது ஓரளவுக்கு நல்ல நிலை தான், மற்றபடி எதுவும் குறை சொல்ல முடியாது, நல்ல தரமான நிலை வச்சுருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகுகள் அதை படுத்தணும் அப்படின்றதுனால தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு நிலையில் வந்துட்டு சைடில் ஹனி விட்டு கொடுக்குறேன்ற இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, நிலையை அப்படியே பெருசாக பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. பெரிய நிலை நல்லா ராஜ நிலை மாதிரி வரும் அந்த நிலையில். அந்த நிலை வச்சு அப்போது அதுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய அமௌண்ட் அதிகமாகும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இதனுடைய ஃபினிஷிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த நிலை வந்து ஃபினிஷிங்கில் மொத்தத்தையும் பார்க்கும்போது நான் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ₹1,00,000 வந்துடும் அந்த நிலை, அந்த ரேஞ்சில் வைக்கிறது. அப்போ நம்ம அந்த ரேஞ்சில் வைக்கக்கூடிய நிலையை வந்து நம்ம அதே மாடலில் நம்ம நிலை கொண்டு வந்துடுவோம். அப்போது சிமெண்ட்டில் செய்யும்போது உங்களுக்கு அமௌண்ட்டும் குறையும். அதே மாதிரி மரத்தில் கூட உங்களுக்கு அந்த கரையான் அரிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை வரும். சிமெண்ட்டில் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு சில ஊர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வானம் போடும்போதே மண்ணுக்குள்ளே கரையான் மருந்துலாம் ஊற்றுறாங்க. என்ன தான் கரையான் மருந்து ஊற்றினாலும் அந்த நிலையை வந்து கரையான் அரிச்சிடுது, அந்த நிலை வேஸ்ட் ஆகிடுது. அதுவும் தலைவாசல் நிலை வந்து ஒரு ரொம்ப சாஸ்திரமான ஒரு நிலை. நிறையா பேர் சென்டிமெண்ட் பார்ப்போம், அதில் ஒரு கரையான் ஏறி ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி இடத்துகளெல்லாம் நம்ம வந்து சிம்பிளாக சாஸ்திரத்துக்காக ஒரு நிலை வச்சுட்டு அந்த நிலையை அழகுபடுத்துறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கலாம். அப்போது நமக்கு வந்து அதனால் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். நம்ம எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலை முதல்ல செலக்ட் பண்ணிட வேண்டிய நிலையில் அந்த நிலையை மாடலை கொண்டாந்து நம்மள்கிட்ட காமிச்சாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துடலாம். அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு அவங்களுக்கு அமௌண்ட்டும் குறையும், வேலையோட தரமும் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ இந்த நிலையில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சிமெண்ட்டில் பண்ணுறதுனால நல்லா நம்ம ஆணி அடித்தா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மரத்தில் கூட ஆணி அடித்தா கூட இறங்கும். அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா நிலையில் வந்து சைடில் அந்த பூ குத்துன மாதிரி வரும், அதுக்கான வேலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு. அந்த கொடி மாதிரிலாம் போட்டு இது மொத்த ஃபினிஷிங் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு நிலம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே நாங்கள் வந்து சைடில் அந்த குடம்லாம் சுரண்டி நாங்கள் வந்து அடிக்கிற மாதிரிலாம் அடித்து பக்காவாக நிலை மாதிரியே கொண்டு வந்திருப்போம். அந்த நிலைக்கு இந்த நிலைக்கு ரொம்பலாம் வித்தியாசமே தெரியாது. இது பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது நிலையா இது மரமாக சிமெண்டான்றதே நம்ம தட்டி பார்த்தா தான் தெரியுமே ஒழிய அதுக்கெல்லாம் கண்ணால் பார்த்தாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அப்போது நம்ம வந்து இப்போ ஒரு வீடு கட்டி நம்ம நிலம் வச்சு நிலைக்கு வந்து நிறையா பேர் இடத்துல நிறையா செலவு பண்ணுறோம். காரணம் என்னென்னா, வர்ற ஆளுங்க பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம முக்கால்வாசி செலவு பண்ணுறது. இன்றைக்கி நிறையா நம்ம பண்ணுறது காரணமே அடுத்த ஆள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இதையுமே அதே மாதிரி சிமெண்ட்டில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த அதே வார்த்தை வந்துடும். வருவாங்க, பார்க்க போகிறாங்க, பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பண்ணிட போகிறாங்க. இதில் என்னத்துக்கு போட்டு நம்ம தேவையில்லாமல் பைசா செலவு பண்ணிக்கிட்டு நம்ம செய்கிற வேலையை வந்து பார்க்குறக்கு நீட்டாக அழகாக செஞ்சுட்டா எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது சிமெண்ட்டுன்றதுனால தான் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படி தெரியுதே ஒழிய இதை பெயிண்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு துளி கூட வித்தியாசம் தெரியாது. இப்போ வந்து நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சு, அதனால் நம்ம பண்ண வரைக்கும் மட்டும் நம்ம இப்போ வீடியோ கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோம். இப்போ இதே வீடியோ வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட மாற்றமே தெரியாது. இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கனாலே இப்போ இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறையா எப்படி இருக்கும் அப்படின்றத. அவ்வளோதான், அந்த நிலை எப்படி வருமோ அதே மாதிரி வந்து இப்போ இது போக அந்த எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிற கேப்பு பூராமே அவங்க டைல்ஸ் ஒட்டி முடிச்சுடுவாங்க. டைல்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நிலைக்கையும் பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும். இந்த பூ டிசைன்லாம் வந்து ஒரு நிலைக்கு உள்ளேயே அந்த மாதிரி பூவெல்லாம் அவங்களுமே கொத்தி கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதே மெத்தடில் தான் போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஃப்ரேம் அப்படியே கரெக்டாக ஒரு நிலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு அந்த சைடும்
உங்களுக்கு எல்லாமே ஒதுங்கிடும். பாருங்கள், இதே மாதிரி இன்னும் நிறையா வேலைகள் செய்ய வேண்டியிருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.